Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல டோலின் டயர்ஸ் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2003ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க டயர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டயர் ரீத்ரெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 2 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில டயர் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங்னு சொல்லியிருக்காங்க அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல டயர் ரீத்ரெட்டிங் பிசினஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டீடைல்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டயர்ஸ், ஆஃப் ரோட் அக்ரிகல்ச்சர் டயர்ஸ், 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், டயர் டியூப்ஸ் அண்ட் டயர் ஃபிளாப்ஸ், ப்ரீ கியூர்டு த்ரெட் ரப்பர், கன்வென்ஷனல் த்ரெட் ரப்பர், பாண்டிங் கம், வல்கனைசிங் சொல்யூஷன்ஸ், ரோப் ரப்பர் அண்ட் அதர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டயர் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த கம்பெனி ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் மட்டும் இல்லாம 40+ கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுல 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கேரளா ரீஜன்ல இருக்கு அண்ட் அனதர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி UAE ரீஜன்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 163 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்கு, 8 டிபோட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுல 3737 டீலர்ஸ் நேஷன் வைடா மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் பேன் இந்தியா டீலர்ஷிப் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட பாப்புலர் கிளைண்ட்ஸ்னு பார்க்கும்போது மரன்கோனி, ஜிஆர்பி, கேரளா அக்ரோ மெஷினரி கார்பரேஷன், ரெட்லேண்ட்ஸ் மோட்டார்ஸ், டயர் கிரிப்ஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே இந்த கம்பெனி 163 நியூ டிசைன்ஸ் ஆஃப் டயர்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனியில் 55 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல பார்க்கும்போது டயர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருந்து 24.26% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ரப்பர் ரீத்ரெட்டிங் பிசினஸ்ல இருந்து 75.74% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் டயர் ரீத்ரெட்டிங் பிசினஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 5.38% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து 94.62% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பார்க்கும்போது டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் ரீஜன்ஸ் பத்தி பார்க்கலாம். டொமஸ்டிக்ல அதிகமான ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல 46.71% ஆஃப் ரெவன்யூஸ் கேரளா ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி பெரிய அளவில் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. ஃபினான்ஷியல் இயர் 24ஓட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26.01 crores வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 85.07 crores வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது 78.77 crores சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால கம்பேர் பண்ண முடியாது. ஓவரால் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 215 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 226 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த ஏர்னிங்ஸ் per shareனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். ஃபினான்ஷியல் இயர் 24ல ஏர்னிங்ஸ் per share 9.52 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 23.74 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை டயர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டயர் ரீத்ரெட்டிங் பிசினஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 34.17 சொல்லியிருக்காங்க.
இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6372 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜெரதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், வசிரெக்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்கையும் கொடுத்துருப்பேன். அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட்ஸை பற்றியும் எஸ்எம்இ ஐபிஓ பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 2024 11.45% மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு மார்ஜின் பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 25.87% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 36.08% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 0.78 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 25.87% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். டயர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது இண்டாக் ரப்பர் லிமிடெட், வம்ஷி ரப்பர் லிமிடெட், டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடெட், ஜிஆர்பி லிமிடெட் அண்ட் இஎல்ஜி ரப்பர் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா லிமிடெட் கம்பெனி வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் டோலின்ஸ் டயர்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து 5th பொசிஷனில் இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோலின்ஸ் டயர் கம்பெனி வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராடில் டயருக்கான இண்டஸ்ட்ரி வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் டயர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில் 4 to 6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 32 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 4 to 6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ தரக்கூடிய ரீத்ரெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29 எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 6 to 8% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 98% ஆஃப் சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 46% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து கேரளா ரீஜனில் இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டோலின்ஸ் ரப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 66 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 230 crores அண்ட் இதில் 200 crores வரைக்கும் ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 92.64% மெயின்டைன் பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தால் ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுக்கு 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக டோலின்ஸ் டயர்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங். இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்.
பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து 25 ருபீஸ் பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக டோலின்ஸ் டயர்ஸ் ஐபிஓவில் செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.